ஹாய் விவர்ஸ் எல்லோருக்கும் வணக்கம். கண்மணி அன்புடன் நாடகத்தில் கண்மணியை காணோன்ட்டு அன்பும் கார்த்திக்கும் தேடுறாங்க. அண்ணா என்ன ஆச்சுன்னு தெரியலையேண்ணா, எதிரியா அன்னைக்கு யாருன்னா இருக்க முடியும், இந்த வெண்ணிலாவா தானா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக் சொல்கிறாரு. இல்லை கார்த்திக், நம்ம வெண்ணிலா வெண்ணிலான்னு தான் நினைக்கிறோம், ஆனால் வேற யாராவது இருந்தால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு அன்பு. என்ன நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டப்போ, இல்லை அன்னைக்கு கண்மணி ஏதோ ஜூஸ் குடிச்சு போதையாயிட்டால, அன்னைக்கு ஒரு உளறுனா நம்மளை சோதிக்கிறதுக்கே பின்னாடியே ஃபாலோ பண்ணுறதுக்கே ஒரு டீம் சுற்றுது அப்படின்னு சொன்னான். அது ஒருவேளை அந்த டீமாக எதனா இருக்குமோ தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணி தேடுறாரு. வேற யாராவது இருந்தால் நம்ம என்ன பண்ணுவோம், அதனால் கண்டிப்பாக கண்மணியை தேடி கண்டே பிடிச்ச ஆகணும் அப்படின்றாரு. அதுக்கப்புறம் அங்கே போட்டு கடற்கரை ஓரமாக போகிறாங்க. அங்கே போட்டில் ஆளுங்கள்லாம் இருக்காங்க. அண்ணே, இங்கே யாராவது ஒருத்தர் வந்தாங்களாண்ணா, இந்த மாதிரி பொண்ணை யாராவது பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லைப்பா நாங்கள் பார்க்கலப்பா, இன்னைக்கு எல்லா போட்டும் லீவுப்பா வேற அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த இடத்துல கண்மணியோடைய கால் தடம் இருக்குது, செருப்பு அச்சு. அதுவும் இல்லாமல் அந்த போட்டில் அந்த போட்லேருந்து ஏற்றிக்கிட்டு போன மாதிரி உள்ள கடலுக்குள்ளே போகிற மாதிரி போட்டு அவங்க அடையாளம் பார்க்குறாங்க. என்ன இன்னைக்கு எல்லா போட்டும் லீவு, கடலுக்கு போகாதுன்னு சொன்னாங்களே, ஆனால் இந்த போட்டு மட்டும் எப்படி போச்சு, கால் அச்சு இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு இது என்னவா இருக்கும், கண்மணியை ஒருவேளை கடலுக்குள்ளே கூட்டிகிட்டு போயிட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்டில் அன்பு யூகிக்கிறாரு. அப்போ கார்த்திக் சொல்கிறாரு, அண்ணே வேணாண்ணே, இதுக்கப்புறம் நம்ம போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்துடலாம், இது பெரிய விபரீதமாக போகுது, என்னன்னு தெரியலண்ணா, பயமாக இருக்குண்ணேன்னு சொல்கிறாரு. அப்போ அன்பு சொல்கிறாரு, இல்லைடா, போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் கொடுத்தோம்னா நம்ம வந்திருக்கிற போட்டி கேன்சல் ஆகிடும்டா, அந்த காம்படிஷனில் பிரச்சனை எதுவும் இருக்கக்கூடாது, அதனால் நம்ம எப்படியாச்சும் கண்மணியை கண்டுபிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதுக்கப்புறமா கார்த்திக்கோட அன்புவோட அம்மா கால் பண்ணுறாங்க கார்த்திக். டே கார்த்திக், எங்கள் புள்ள எங்கடா, டே அவனை கூட்டிகிட்டு போயிட்டு ஏதாவது ஏடா கூடம் பண்ண அவ்வளோதான்டா, அவன் இப்போ நல்லவனாக இருக்கான்டா அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்கு வா, உன்னை நான் பிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி மம்மி அப்படின்னு சொல்லிட்டு காலில் வைக்கிறாரு கார்த்திக்கு. அதுக்கப்புறமா கடலுக்குள்ளே தேடிக்கிட்டு, ப்ளீஸ்ண்ணே இன்னைக்கு யாராவது வாங்கண்ணே, போட்டுக்கு வாங்கண்ணே அப்படின்னு கெஞ்சி கூப்பிட்றாரு. இது என்னுடைய பொண்டாட்டினே, என்னன்னு தெரில, நேற்றுலேருந்து காணோம், கடலுக்குள்ளே தான் யாரோ கடத்திட்டு போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன், வாங்கண்ணேன்னு கூப்பிடுவோம். ஒரு போட்காரரு போட்டை எடுத்துக்கிட்டு வராரு. அங்கே போனால் நடு கடலில் கண்மணியை கட்டி போட்டு 2 ஆளுங்க அந்த போட்டில் இருந்து மிரட்டிக்கிட்டு இருக்காங்க. அப்போது கண்மணின்னு கத்துறாரு. அந்த போட்டினுடைய ஆளுங்க, டே யார்ரா அவனுங்க, இந்த பொண்ணை தான் தேடிக்கிட்டு சம்மந்தப்பட்டவங்க வந்துட்டானுங்களோ அப்படின்னு சொல்லிட்டு யார் கடத்த சொன்னாங்களோ அவருக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி இது மாதிரி வந்துட்டாங்க அந்த பொண்ணை தேடிக்கிட்டு அப்படின்னு. யாரா அவன், ஃபோட்டோ எடுத்து அனுப்புடா அப்படின்னு சொன்னதும் அவங்க ஜூம் பண்ணி நல்லா தெளிவாக ஃபோட்டோ எடுத்து அன்பு ஃபோட்டோவை அந்த ஆளுக்கு அனுப்புகிறாங்க, கடத்த சொன்ன ஆளுக்கு. அப்போது அவர் பார்த்துட்டு, என்னது அன்பு தேடின்னு வந்துட்டான், இவன் எப்படி மோப்ப மூச்சின்னு அங்கே தேடின்னு வந்துட்டான்னு சொல்லிட்டு உடனே வெண்ணிலாவுக்கு கால் பண்ணுறாரு. என்ன நீங்கள், நான் உங்ககிட்ட சொல்லி தானே பண்ணேன், ஏன் புலம்புறாங்க வெண்ணிலா. ஏன் அன்பு வெறித்தனமாக அவள் பின்னாடி சுற்றுற, நான் உன் மேலே எவ்வளோ பாசமாக கிடக்கிறேன், உன் பின்னாடியே சுற்றுறேன், என்ன நீ நினைக்கவே மாட்டியான்னு புலம்புறாங்கங்க அந்த வெண்ணிலா. அப்புறம் அன்பு கிட்ட நெருங்கிட்டாரு, அந்த போட்டு கிட்ட நெருங்கிடவோ என்ன பண்ணுறானுங்கன்னா, அந்த அடியாட்கள் எல்லாம் கண்மணியை கடலில் தூக்கி போட்டுடுறாங்கங்க. கடலில் அவங்களுக்கு நீச்சல் தெரியாமல் மிதந்துக்கிட்டு வராங்க. அன்பும் குதிச்சு கண்மணியை காப்பாற்றுறாருங்க. காப்பாற்றி கரைக்கு எடுத்துகிட்டு வந்த பிறகு, கண்மணி சாரி கண்மணி, என்னை மன்னிச்சிரு கண்மணி, முழிச்சு பாரு கண்மணி, நான் உனக்கு நிறைய மனசை கஷ்டப்படுத்திட்டேன் கண்மணி, இனிமேல் நான் செய்ததெல்லாம் தப்பு, என்னை மன்னிச்சிரு, நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாது, கண்ணு மொழி கண்மணி அப்படின்ட்டு அழுகுறாருங்க. நாளைக்கு கண்மணி ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவாங்களா, கண்ணு முழிப்பாங்களான்ற கதையை தொடர்ந்து பார்ப்போம். அதுவரையும் காத்திருப்போம். நன்றி, பாய் பாய்.